அனைவருக்கும் வணக்கம். ரோஜா செடி வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அ ராஸ்பெர்ரி கேக் ரோஸ்ன்னு சொல்லிட்டு. அவ்ளோ ஒரு வாசனை இருக்கும், மென்மை இருக்கும். அது எப்படி இந்த மாதிரி வருது? அதுக்கு உள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு, உறைந்திருக்கிற ஒண்ணு வந்து அத வந்து வெளிப்படுத்துதுன்னு நெனைக்கிறேன். அ இப்படி இருக்கும்போது இப்பன்னு இல்ல. இன்னும் ஒரு 100 வருஷம், இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாலும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். இயற்கையில ஒண்ணு வந்து அப்படி வரும்போது, உச்சக்கட்ட அழகோட வரும்போது, அத பார்த்து நம்ம ரொம்ப ரசிக்கிறோம். அதே நேரம் வந்து மனிதர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்த தன்மை, உள்ள ஒரு இயல்பு அப்படின்னு வரும்போது, அவங்க ஒரு மகிழ்வா இருக்கும்போது, ஒரு திளைக்கும்போது நம்மளால அத பொறுத்துக்க முடியறதில்ல. அந்த சமுதாயம் வந்து அத நிப்பாட்டுறதுக்கு பல வழிகையும் வந்து மேற்கொள்ளுது. மேபி நெறைய துன்பங்கள குடுக்குது, நெறைய பாதிப்புகள் குடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு களத்த எடுத்துக்கிட்டு, ஒரு கதைக்களத்த எடுத்துக்கிட்டு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. நண்பர் விஜய் ரங்கராஜன். அப்படிப்பட்ட ஒரு கதையோட பேர் வந்து வெறியாட்டு. ரொம்பவே அருமையான கதை. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து கலந்துரையாட போறோம். முதல்ல வந்து நண்பர் தீவிர இலக்கிய வாசகர். தொடர்ந்து தன்னுடைய கருத்தை முன்வைப்பவர். அ திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய பார்வையை முன்வைப்பாரு. அதுக்கு முன்னால திரு விஜய் ரங்கராஜனுக்கு வணக்கம் கூறி வரவேற்கிறேன். வணக்கம் விஜய். வணக்கம் ஜமீலா. வணக்கம் ஸ்ரீகாந்த். ஜெயஸ்ரீ. வணக்கம் விஜய். நன்றி ஜமீலா. ஆம், இந்த வெறியாட்டு என்ற சிறுகதை பற்றி இன்றைக்கு பேசுறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதற்கு உங்களுக்கு நன்றி. இது ஒரு சிறந்த சிறுகதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு நல்ல சிறுகதை அப்படின்னா என்ன? எதற்காக நம்மளுக்கு பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்போ வந்து ஒரு ஒரு நல்ல சிறுகதை அப்படின்னா வந்து ஒரு வாசகனுக்கு இதுவரை பரிச்சயமே இல்லாத ஒரு உலகத்திற்குள் அவனை இட்டு சென்று அவன் இதுவரை கண்டிராத கதாபாத்திரங்களுடன் அவனை அறிமுகப்படுத்தி அந்த கதாபாத்திரங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அவர்கள் அனுபவிக்கும் அவர்களின் அனுபவங்கள், உணர்ச்சிகள், கோபதாபங்கள் இவற்றை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி அவற்றினூடாக இவர்கள் நம்மளும் இது மாதிரி தானே, நம்மளுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் ஆவது ஒருத்தருக்கு தோன்றது அப்படின்னா வந்து அது ஒரு நல்ல சிறுகதை அப்படின்னு எனக்கு படுறது. இந்த வெறியாட்டு விஜய் எழுதியிருக்கிற வெறியாட்டு வந்து அந்த ஒரு வகையில பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சிறுகதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்து மகேஷ் இந்த கதையோட கதாநாயகன் வந்து எந்த நான் யார் அப்படிங்கறதோட ஆரம்பிக்கிறார் கதைய. லைக் இந்த நான் அது அந்த நானா, இந்த நானா, இல்ல நான் அம்மா அப்பா முன்னாடி ஒரு மாதிரி இருக்கேன், நண்பர்கள் முன்னாடி இன்னொரு மாதிரி இருக்கேன், எது நான் உண்மையான நான்? அந்த கேள்வி வந்து கண்டிப்பா நம்மளால பல பேரால அதோட ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம எல்லாருமே வந்து பல வேஷங்கள் போட்டுண்டு எதை மறைச்சு ஒரு சில சமயம் மறைக்கிறோம், ஒரு சில சமயம் வந்து ஒத்து போறோம். சமூகத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி. ஆஹ் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கதாபாத்திரத்தோட நம்மளோட ஐடென்டிஃபை பண்ண முடியறது. ஆம், இந்த பையன் பருவம் எய்தி ஒரு சின்ன பள்ளி சிறுவன் தன்னுடைய பாலியல் ஐடென்டிட்டி என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறான், ஆராய்ஞ்சு பார்க்கறான். அண்ட் அவன் வந்து தன்னோட குடும்பத்துல பெற்ற தாய் தந்தையரோட நண்பர்களோட ஆம், அவன் ஃபேஸ் பண்ற என்ன சுச்சுவேஷன்ஸ் அதுதான் பத்தி ஹேண்டில் பண்ணிருக்காரு விஜய். இது என்ன எனக்கு மனசுல பட்டது அப்படின்னா வந்து இந்த பயணம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் போகும் ஒரு பாதையில் அமைந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெரும்பாலானவர்களோட ஒத்து போகாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து ஆடை பத்தி 2-3 இடத்துல குறிப்பிடுறா. இந்த ஆட்டு மந்தை போல எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல போனா பிரச்சனை இல்லை. பட் ஒரு சில ஆடு பிரிந்து போகிறது. ஏன் அந்த அந்த ஆடு அப்படி போறது அப்படின்ற ஒரு ஒரு பயம் வருது மக்களுக்கு. அதை பத்தி அவர் கேட்கிறார். அது வந்து என்ன அஹ், ஏன் அப்படி போனா தப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆர்
அதுவும் ஒரு மனிதன் தானே, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர்களோட இதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு உலகத்திற்குள் என்னை கையை பிடித்து அழைத்து சென்று இங்கே பார், இவர்கள் வாழ்க்கையை பார் என்று காண்பித்தது போல இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்தது. இந்த ஒரே ஒரு வரி அவர் கடைசியில் சொன்னார், இந்த ஆட்டின் சார்பாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம இன்றைய உலகத்தில் நாம் எல்லாம் ஆடுகள் என்று எண்ணிக்கொண்டால் நம் சார்பாக வேறு யாரோ எங்கோ முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போல் எனக்கு பட்டது. அண்ட் சங்க இலக்கியத்துல இருந்து வேலன் வெறியாட்டை பத்தி அது ரொம்ப அழகா அதையும் இப்போ நடக்கிற மக்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கறதையும் நல்லா இணைச்சு காமிச்சிருக்காரு அந்த கதையில. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ இந்த ஒரு அற்புதமான கதையை அளித்ததற்கு மிக்க நன்றி விஜய். ஓகே. நன்றி ஸ்ரீகாந்த். இது மிகச்சிறந்த இலக்கிய வாசகி. தன்னுடைய நுட்பமான பார்வையை எப்பவுமே வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா ஒவ்வொரு தடவையும் அவங்க விமர்சனம் வைக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வெறியாட்டு கதையை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க ஜெயஸ்ரீ. வணக்கம் ஜமீலா. வணக்கம். ரொம்ப நன்றி நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு. வணக்கம் விஜய். வணக்கம் ஸ்ரீகாந்த். விஜய், முதல்ல சொல்றேன், எனக்கு இந்த கதையை வந்து முதல் முறை படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. திரும்பி திரும்பி போய் இந்த கதையை படிக்கணும்னு தோணும்போது ஒரு தடவையும் எனக்கு புதுசு புதுசா ஏதோ திறக்குது. அவ்வளோ நுட்பம் வச்சிருக்கீங்க இதுல. அருமையா இவர் ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரிதான், சங்க இலக்கியங்கள்ல காணும் வெறியாட்டு அப்படிங்கிற சடங்கோட பின்னணியில நீங்க ஆராய்வது, இந்த கதையில அவர் ஆராய்வது வந்து சமூகம் விதித்த வரைமுறைகளுக்கும் பால் அடையாளங்களுக்கும் மீறக்கூட இல்ல, மீறாத ஒரு விளிம்புல நிற்பவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத காமிக்குது. இப்ப சங்க இலக்கியங்கள என்ன ஆகும், தலைவிக்கு காதல் வரும், அப்புறம் அவ காதல்னால நோயால வருந்தி இருக்கும் போதே இழைச்சு போயிருக்கிறத பார்த்து காதலா இல்லையான்னு தெரியாது, சரி வேற ஏதோ நோய் போலன்னு வேலன் வெறியாட்டு நடத்துவாங்க. இப்ப இந்த வேலன் வெறியாட்டுங்கிறதையும் இப்ப எல்லாமே இந்த வெறியாட்டுன்னு சொல்றதோ, இந்த காலத்துல பேய் ஓட்டுறது எல்லாமே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அத ஒரு உளவியல் ரீதியா ரொம்ப அழகா இதுல அணுகிருக்கீங்க, விஜய் அணுகிருக்காரு. அதெல்லாம் ஒரு உளவியல் ரீதியான ட்ரீட்மெண்ட் தானே. தலைவி வந்து ஒரு மயக்கத்துல இருக்கும், ஒரு மாதிரி காதல் நோயில நொந்து இருக்கும்போது ஒரு உருவம், அச்சமூட்டும் உருவமும், ஒரே சிவப்பு நிறமும், ஒரு நல்ல அந்த கிளர்ச்சியை ஊட்டக்கூடிய பெரிய அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை கேட்கும்போது நார்மலாவே எல்லாருக்கும் இதுவாகிற ஒரு மாதிரியான உச்சக்கட்ட ஓசையும் எல்லாம் நடக்கும்போது அது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆட்டுக்குட்டியோட கழுத்தை கீறி அதோட ரத்தம் குடி, இதெல்லாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. சோ இது ஒரு அதிர்ச்சி, எப்பவும் தலைவி மயங்கிடுவா. இதுக்கப்புறம் வந்து அவளோட காதல் நோய், ஆனா அந்த ஷாக் வந்து அவளோட காதலை மறக்க செய்யுதா இல்லையா, அதெல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல நிறைய. ஐங்குறுநூறுல ஒரு பாட்டு சொல்லுது, வேலன் வெறியாட்டெல்லாம் ஆடுறாங்க, ஆனா அந்த வேலனுக்கே தெரியல, இது எல்லாத்துலயும் காரணம் வந்து முருகன் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இல்லை, அவன் காரணம் இல்லைங்கிறது இந்த வேலனுக்கு கூட தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஐங்குறுநூறு பாட்டு வந்து வரும். சோ இத வந்து அவர் அழகா வந்து குடுக்குற ஷார்ட். இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம குழந்தைங்க பயந்துட்டா கொழுமோர் காய்ச்சி குடுக்கறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பழுக்க காய்ச்சின இரும்பு கரண்டில மோர் ஊத்துவாங்க. அந்த மோர் குடிச்சா பயம் போகுமா? மோர்ல என்ன இருக்கு? இல்ல, மோர்ல ஒண்ணும் இல்ல. அந்த இரும்பு கரண்டிய பழுக்க காய்ச்சி அதுல மோர் விடும்போது ஒரு சத்தம் வரும் பாருங்க. குழந்தை திடுக்கிட்டு அது பயத்துக்கு ஒரு கான்ட்ரா எஃபெக்ட். அது அந்த மாதிரியான ஒரு இதுதானே ஒழிஞ்சு அந்த காதல அது போக்கடிச்சிருமா? கண்டிப்பா இல்ல. சில பேர் வந்து சரி, இந்த நிலைமை உண்மையான நிலை என்ன, யதார்த்தம் புரிஞ்சு சரி நம்ம காதெல்லாம் ஒத்து வராதுன்னு திரும்பிடுவாங்க. இல்லைன்னா அதையும் மீறி நின்னா ஒருவேளை மடல் ஏறுதல் அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கலாம். சோ இது வந்து காதலுக்கு மட்டும் ஏற்படுறது இல்லை. இதுல அவர் ஆடுங்கிற ஒரு அருமையான ஒரு படிமம் கொடுத்திருக்கிறது. அந்த ஆடு எத்தனை தளங்கள்ல விரியறது. அதான் நம்ம ஏன் வந்து நம்ம படிமத்துல நமக்கு ஆடு ஏன் பலிக்கு எப்பவுமே நம்ம ஏன் பலி ஆடுன்னு சொல்றோம், மத்த மிருகங்களையும் கொடுத்தா கூட. ஏன்னா அதனுடைய வல்னரபிலிட்டியா, அது எதிர்க்காத தன்மையா, அது ஒரு அப்பாவித்தனமான அதனுடைய நொய்மையா, எது தெரியல. சோ அந்த ஆட்டுக்கு எது இங்க படிமமாகிறது,
இந்த மாதிரி ஒரு விளிம்பு நிலையில இருக்கிறவர்கள், நம்ம பாலியல் ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சொல்றது, அதுலெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சும் புரியாம இருக்கிறவங்களோட நிலைமைய வந்து ஆட்ட பலி குடுக்குற மாரி, அதுல ஒரு இடத்துல அவர் கேட்கிறாரு. கடவுள் வந்து இது அம்மாக்கு அவ்ளோ பசியா? அந்த ஆட்ட சாப்பிடுற அளவுக்கு அம்மாக்கு பசியா? இல்ல ஐயையோ! இந்த ஆடு எதுக்கு வழி தவறி அந்த பக்கமா போகுது, இது பொழைக்காது, கஷ்டப்படுமேன்ற கருணையினால அம்மா சாப்பிடுறாளா? இல்ல அம்மாக்கு பசின்னு இந்த உலகம், இந்த சமூகம் தான் அன்னையோட கோவமா? அந்த ஆட்டை சாப்பிடுவது அன்னை இல்லை, இந்த சமூகம் தானே நம்மள ஐயோ பாவம்! ஒரு பரிதாபத்தினால, கருணையினால இருக்கலாம். ஐயோ! அது வழி தவறி போய் கஷ்டப்பட போகுதுன்னு. இல்ல நம்ம வச்சிருக்கிற நெறிமுறைகளுக்குள்ளேயே இருக்கணும். ஏதாவது மீறி போனா எல்லாமே மாறி போயிடும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அது என்னன்னு இல்ல. அது எப்படி இருந்தாலும் இத அந்த படிமத்துல வச்சு அவர் சொல்றது இப்ப அவருக்கு ஒரு இந்த காலத்துல வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அந்த காலத்துல செய்த அதுவும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாரி தான் வேலை பண்ணிருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஆடுங்கிற படிமம் எந்த மாதிரியான ஒரு விளிம்பு நிலையில உள்ளவங்களுக்கும் ஏன்னா அந்த மாரி விளிம்பின மார்ஜினலா ஒரு இடத்துல இங்கேயா, அங்கேயான்னு தெரியாம இருக்கிறவங்க தான் எப்பவும் பலி குடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல இதுங்க. ஆனா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுக்குற நேரத்துல ஒரு வேவ் மெஷின வேற சொல்றாரு. ஓகே சரி இந்த வேவ் மெஷின் என்ன பண்ணும் நம்மளுக்கு? எல்லாத்தையும் முதல்ல இருந்து மாத்துமா? மாத்தணும்னா எல்லாத்தையும் முதல்ல இருந்து மாத்தணும் இல்ல. அந்த அப்ப முதல்ல இருந்து ஒருத்தருடைய தான் என்னவாக உணர்கிறாமோ, அத வந்து மாத்திடும். காதல வேணா ஒருவேளை கழுத்த நெரிச்சிடலாம். ஆனா இந்த சில விஷயங்கள் வந்து காதல் மாதிரி மனசோட போட்டு புதைக்கக்கூடிய விஷயம் இல்ல. நான் என்னவாக உணர்கிறேன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தன்மைய, ஒருத்தருடைய ஐடென்டிட்டியே கேள்விக்குள்ளாகும்போது, அத ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டோ, வெறியாட்டோ எவ்ளோ நேரத்துக்கு அத வந்து எனக்கு ரொம்ப கேள்வி இருந்தது. வெறி ஆடிரும். வெறி ஆடினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு எந்த சங்க இலக்கியமாவது சொல்லுதா? சொல்லலையே. அந்த வெறியாடலுக்கு உட்பட்ட அந்த பெண்ணுக்கோ, அல்ல அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் உட்பட்ட அந்த யாருக்கா இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்வி பல தளங்கள்ல இந்த கேள்விகளையும் இது எனக்கு அவருடைய கேள்விகளையும் அவருடைய படிமங்களும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஆஹ் மிகச்சிறந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நான் சமீப காலத்துல படிச்சதுல மிகச்சிறந்த சிறுகதைகளில் ஒன்று. நன்றி விஜய். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. விஜய் ரொம்ப ரசிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து ஆமா. கண்டிப்பா. நன்றி ஸ்ரீகாந்த் அண்ட் ஜெயஸ்ரீ 2 பேருக்கும். எனக்கு இப்போ முதல் கேள்வி என்ன இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரின் உள்ளம் விரியும் பல நாண்களில் எப்பொழுது எதை மறைத்து எதை வெளிப்படுத்தி போகிறோம் என்று யோசிக்க வைக்கிறது இந்த கதை எனக்கு. ஆஹ் எந்த நான் ஆக்சுவலி நான் அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டா இருந்து படிக்கும்போது அந்த நானா என்னால இருக்க முடிகிறதா, ஆர் எப்போல்லாம் நான் வந்து அதுல இருந்து கொஞ்சம் வழுவி வேற ஏதோ என்னைய மறைச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிக்க பார்க்க வச்சது. உங்களோட கருத்து என்ன இது பத்தி? நீங்க இதை எழுதும்போது இந்த வெறியாட்டு சம்பந்தப்பட்ட இத மட்டும்தான் யோசிச்சீங்களா, இல்ல இன்னும் ஜெனரலா ஓவரால் நம்ம எல்லாருமே மறைச்சுதான் வாழறோம் அப்படிங்கிற அப்படி யோசிச்சீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். பொதுவா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பல நாண்கள் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். உதாரணமா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்போம், இல்ல வெளியில ஒரு மாதிரி இருப்போம், இப்போ ஆஃபீஸ் போகும்போது ஒரு மாதிரி இருப்போம். எல்லாமே அந்தந்த விதத்துல வந்து நம்மளோட இயல்பான ஒரு நான் வச்சுக்கலாம். ஆனா இந்த இயல்பை பிரதிபலிக்கும் போது அது நம்மளே எடுக்கிற டெசிஷனா, இல்லைன்னா ஒரு சமுதாயமோ மற்றவர்களோ அதனால நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த நானை மாத்திக்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஆஹ் so அந்த கேள்வியை தான் இந்த கதை வந்து பாஸ்கர் கிட்ட எழுப்புது அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் செக்ஷுவல் ஐடென்டிட்டிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு வரலாற்றோட அது தொடர்பு படுத்துறதுனால இன்னும் கொஞ்சம் கேள்வி வாசகரை விரிச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வெறியாட்டுல இந்த உங்க கதையில ஆடுங்கிற படிமம் நான் பார்த்த மாதிரி ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, பல தளங்கள்ல பல மாதிரி விரியுது. சோ அந்த ஆடுங்கிற ஒண்ண வச்சே பல விஷயங்களை நீங்க நல்லா புரிய வச்சுட்டீங்க. ஆனா எதுக்காக அந்த ஆடுங்கிற ஆமா நான் சொன்னேன் மனிதகுமாரன் எதுக்கு மாடை ஓட்டிட்டு போல, இயேசு கிறிஸ்து எதுக்கு அதனுடைய வல்னரபிலிட்டி, அதனுடைய வல்னரபிலிட்டிக்கு எனக்கு சரியான தமிழ் வார்த்தை கிடைக்கல, ரொம்ப தேடி பார்த்தேன். அதாவது ஒரு
பாதிக்கு அது ஒரு மென்மை, ஒரு நொய்மைன்னு கூட சொல்ல முடியாது. மென்மை. அதுதான் காரணமா? அப்ப எல்லாரும் பலியாடுன்னு ஏன் சொல்றோம்? பலிக்கு கடா வெட்டுறதா இருந்தா கூட நம்ம வேற மாடெல்லாம் பலி குடுப்பாங்களா இருக்கும். ஆனா ஆட தான் நம்ம ஏன் சொல்றோம்? இந்த படிமம் வந்து நீங்க எதுக்காக இது விளிம்பு நிலையில உள்ள எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த ஆடுங்கிறது அந்த தலைவிக்கு பொருந்துது. அங்க பலி கொடுக்கப்படுவது என்னது? அது அந்த ஆடு இல்ல. அந்த தலைவியோட காதல் இல்லையா? ஒருவேளை அவன மறந்துட்டா, மறக்க செய்யப்பட்டாள் என்றால், அப்ப அந்த ஆடுங்கிற இந்த படிமம் வந்து உங்களுக்கு நீங்க யோசிச்சு வச்சதா? இல்ல அது தானா வந்ததா? ஏன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ்ல பலி அப்டின்னா ஆடுன்னு தான் வரும் நமக்கு இல்லையா? அப்படி உங்களுக்கு சப்கான்ஷியஸா வந்ததா? இல்ல நீங்க இத யோசிச்சு இந்த ஆடுங்கிற படிமத்த வச்சீங்களா? எப்படி வச்சிருந்தாலும் ரொம்ப நல்லா பொருந்துது. ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்து எழுந்தது அப்படின்னு இல்ல. அது ஒரு மாதிரி இயல்பா அமைஞ்சதுதான். இப்ப நம்ம ஒரு ஹியூமன் ஹிஸ்டரிய பார்த்தோம்னா, நம்ம இப்ப அந்த அக்ரிகல்ச்சரல் சொசைட்டியா மாறினதுக்கு அப்புறம் அப்பதான் அந்த பலிங்கிற கான்செப்டே உருவாகி இருக்கும்னு ஒரு கருதுகோள் உண்டு. நம்ம பலின்னு சொன்னாலே எப்பவுமே நம்ம ஒரு டொமஸ்டிகேட்டட் மிருகங்களை தான் சொல்லுவோம். ஆடு பலி, கோழி, குதிரை, மாடு. பெரும்பாலும் இந்த பலி தான் நம்ம ஒரு கடந்த 10,000 வருஷமா இருக்கு. அத நீங்க சொன்னது, நீங்க உரையில சொன்னதும் கரெக்ட் தான். இப்ப நம்ம சிங்கத்தையோ புலியையோ பலி கொடுக்கறது இல்ல. ஏன்னா அது வந்து நம்ம வேட்டைக்கு தான் போறோம். எது நம்ம டொமஸ்டிகேட் பண்ணி ஆஹ் சாதுவான மிருகங்களா இருக்கோ அதுதான் நம்ம பலி கொடுக்க முடியும். மத்த மிருகங்கிட்ட நம்ம பயப்படலாம், இல்லைன்னா வேட்டையாடலாம். ஸோ ஆனா இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி சப்கான்ஷியஸ்ல இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா இப்ப இந்த கதையில இருக்கிற ஜியோகிராஃபி வந்து நான் சின்ன வயசுல இருந்தபோது வளர்ந்ததுதான். அந்த திருச்சியில வந்து ஒரு புத்தூர்னு ஒரு இடத்துலதான் இந்த குழுமாயி அம்மன் இந்த திருவிழா நடக்கும். நான் வந்து ஆனா திருவிழா முழுசா பார்த்தது இல்ல இந்த பலியெல்லாம். ஆனா இந்த திருவிழா போது அது பக்கத்துல இருக்க நிறைய ரோடு தெருலாம் க்ளோஸ் பண்ணிட்டு பஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்க ஃபுல்லா ரோட்டோரம் கடை அதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதுலயே வந்து அந்த குட்டி குடி திருவிழான்னு அந்த கதையிலே வரும். அதுதான் ஆக்சுவலா ஃபேமஸ் அங்க. குழுமாரி அம்மன் குட்டி குடி திருவிழா. அது நான் பார்த்தது இல்லைனாலும் அந்த திருவிழா இருக்குன்னு தெரியும். ஆனா அது கதை எழுதும்போது அப்படியே இந்த இயல்பா இது நினைவுக்கு வந்து அப்படியே அது எழுதினதுதான். நன்றி விஜய். ஆமா, உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது அப்படியே உள்ள இருந்து வருது தெரியுது எனக்கு. பார்த்தேன். நன்றி ஜெயஸ்ரீ. நான் அது மாதிரி தான் கேட்கலான்னு ஒரு கேள்வி நினைச்சிருந்தேன். ஜெயஸ்ரீ சூப்பரா கேட்டீங்க. அதாவது இப்ப இதுவரைக்கும் நீங்க ஒரு 4 கதை எழுதியிருக்கீங்க. சரிதானா? ம். 4 கதை. ஆமா. ஆமா. இப்போ இந்த வெறியாட்டு கதை மட்டும் இல்லாம, இன்னும் ஒரு 3 கதை எல்லாமே உங்க கதையெல்லாம் நான் படிக்கும்போது, எனக்கு என்ன தோணுச்சு அந்த கதைகள் முடிக்கும்போது, அதான் அந்த எழுத்துக்கு வந்து ஒரு எழுத்தாளன் தன்னை ஒப்புக் கொடுக்கும்போது, அவன அறியாமலே இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? சப்கான்ஷியஸ் உங்களுக்கு வந்து அறியாமலே ஏதோ ஒண்ணு நிகழுது. நீங்க அத ம். திட்டமிட்டு பண்ணல. அந்த மாதிரி இடங்கள நீங்க அந்த மாதிரி தான் நீங்க உணர்ந்தீங்களா? இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னையுமே ஓகே இந்த மாதிரி இந்த கதையில இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சீங்களா? அந்த மாதிரி தான் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். பட் ஜெயஸ்ரீ பாதி இது கேட்டுட்டாங்க. இருந்தாலும் நீங்க வந்து இந்த கதைகள் மொத்தமா சொல்றேன். உங்களுடைய முழு கதைகள் எழுதினோட எதுலயாவது நீங்க வந்து உங்கள அறியாம சில விஷயங்கள் வெளிப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க எத சொல்வீங்க? அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அதுதான் எனக்கு. உங்க கதையில ஆஹ் என்னன்னா ஒரு நிமிஷம். உங்க ம். கதையில வந்து நான் முடிக்கும்போது ஒரு கவித்துவம் இருக்குது, ஒரு அடர்த்தி இருக்குது, ஒரு ஒரு நுட்பம் இருக்குது அங்கங்க. அப்போ ம். எனக்கு அது மாரி தோணுது எனக்கு. அது முடிச்ச உடனே இது வந்து ரொம்ப அருமையா இருக்குது. அது நான் ஏற்கனவே உங்கள்ட்ட பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க அது. ம். அதான் கதை எழுதும்போது கதை கருன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றோம், அதுக்கப்புறம் எழுதும்போது அது எவ்வளவு விரியுதுங்கிறது, இது மாதிரி 3 லெவல் இருக்கு. இப்ப கதை கருங்கிறது இப்ப இப்ப நவீன இலக்கியத்துக்கே சொல்லும்போது, இல்லைன்னா மரபு இலக்கியம் சொன்னா அதுக்கு ஒரு ஒரு வேல்யூவை முன்னிறுத்துறதுக்காக எழுதுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப சிலப்பதிகாரம் எடுத்துட்டா அது வந்து அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும் அந்த வேல்யூ சிஸ்டத்தை வந்து முன்னிறுத்துற மாதிரி தான் அதுல என்ன ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்காரு. ஆனா நவீன இலக்கியம் வந்து எந்த வேல்யூவையும் சொல்லாது. அது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து வாசகர்கள் எவ்வளவு போறாங்களோ அதை வச்சு. ஆனா அது ஜஸ்ட் வாழ்க்கையை காட்டுறது மட்டும் இல்ல. நவீன இலக்கியத்தோட இன்னொரு கூறு என்னன்னா,
அது ஒரு வாசகர்கிட்ட வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ரப்சரை உண்டாக்கணும். எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்க வைக்கணும். அது வந்து நவீன இலக்கியத்தோட முக்கியமான ஒரு பண்பு. அது கடந்த ஒரு 150 வருஷமா எல்லா பெரும்பாலும் எழுத்தாளர்கள் பார்த்தா, இப்ப பாரதியிலேருந்து தமிழ்ல எடுத்துக்கிட்டா எல்லாருமே ஒரு கேள்வி இல்லைன்னா வாசகர் விரும்பாதவற்றை சொல்ற மாதிரிதான் அவரு எல்லாருமே எழுதியிருக்காங்க. புதுமை பித்தனே ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டுற கதைகள் அப்ப இருக்கிற சமூகத்துக்கு அது மாதிரிதான் எழுதியிருக்காரு. ஸோ கரு வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆஹ் இப்ப இருக்கிற சமூகத்துக்கு நோக்கி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது. ஆர் அது அவங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் நான் வந்து இந்த கேள்வியை வந்து நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கரு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரக்சர் பண்றது வந்து அது ஒரு மாதிரி கான்சியஸ் பிளஸ் சப்கான்சியஸ் அந்த இதுதான். அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், யாரோட பார்வையில சொல்லணும், இல்லைன்னா ஒரு தேர்ட் பர்சன்ல எழுதணுமா, இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வாசகரால் இன்னும் க்ளோஸா வாசிக்க முடியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸ் சாய்ஸஸ் இருக்கு. ஆனால் ஒன்ஸ் அது டிசைட் பண்ணதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சா இந்த ஒரு மெட்டஃபரோ இல்லைன்னா மற்ற நுட்பங்களோ வந்து அது எழுதும் போக்குல அப்படியே வர்றதுதான். விஷுவல் இமேஜரி எல்லாமே. ஸோ ஃபைனலா வெறும் ஒரு ரப்சர் உண்டாக்குறதுக்கு மட்டும் இல்ல, ஆனா அங்கேருந்து வாசகர் தங்களுக்குள்ளே ஒரு புதிய ஒரு தரிசனம் நோக்கி செல்லலாம். அதுக்கும் இந்த கதை ஒரு ஓப்பனிங் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு எனக்கு ஒரு இந்த கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் சாய்ஸ்ன்னு சொன்னீங்களே, அது மாதிரி நீங்க கதையை ஆரம்பிச்ச இந்த கதையில 3 இடத்துல இப்படி வந்து நீங்க எப்படிப்பட்ட நான் அப்படிங்கிறது ஆர் அந்த ஃப்ரெண்டோட முகம், இப்படிப்பட்ட முகம், இப்படிப்பட்ட முகம், மறுபடி அதை பத்தி சொல்றது. அதே மாதிரி அப்புறம் அந்த ஆடு ஏன் இந்த மாதிரி அது வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம், எதையாவது சாப்பிட்டு இருந்திருக்கலாம், ஏன் இங்க வந்து மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த இந்த 3 இடத்துலயும் ஒரே திங்க வந்து திரும்ப திரும்பி எம்பசைஸ் பண்ணி ஒரு வாட்டியும் கொஞ்சம் வேற டீடைல்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி நீங்க எழுதிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து கான்சியஸ் சாய்ஸா இல்ல சப்கான்சியஸா வந்ததா உங்களுக்கு? ஐ திங்க் போன கொஸ்டின்ல சொன்ன மாதிரி நான் அது வெரி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து ஒரு தேர்ட் பர்சன்ல எழுத ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஆனா அது அதுக்கப்புறம் அது எஃபெக்டிவா இருக்காதுன்னு விட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதினேன் நான். ஸோ அப்படி எழுதும் போதே அது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் வந்து சப்கான்சியஸா வந்ததுன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இது இந்த மாடர்னிசம்ல ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே வந்து ஜஸ்ட் டிஸ்கிரிப்டிவா இல்லாம அந்த தாட் ப்ராசஸே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இதுல சண்முகமோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு விஷுவலி ஸ்டிமுலேட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம். அவன் அவனோட எது பாக்குறானோ அது எல்லாமே கதையில எழுதப்பட்டிருக்கும் அவனோட தாட் ப்ராசஸ்ல. ஸோ அது மாதிரி அப்படியே எழுதும் போது இந்த இது வந்ததுதான். அது ஸ்பெசிஃபிக்கா இது மாதிரி ரெப்படிட்டிவா இருக்கணும்னு சொல்லல, அது எழுதும் போது வந்ததுதான். அது எழுதினதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன், ஓகே இது மாதிரி ஒரு எக்கோயிங் ரெப்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அல்லது இதை வந்து என்னுடைய அப்சர்வேஷன் அனுபவம், வாசிப்பு அனுபவம்னு நீங்க சொல்லலாம். இந்த வெறியாட்டு இந்த மாதிரி சடங்குகளை உளவியல் ரீதியான ரொம்ப நல்ல உளவியல் ரீதியான உங்களோட அப்ரோச் ரொம்ப சிறப்பு தான். ஆனா நான் இப்ப ஆமா அது உளவியல் ரீதியான அப்ரோச் சரி. இப்போ சண்முகத்தின் அவனோட இப்ப நீங்க அந்த காதலை வந்து கொன்னுடலாம். ஓகே, நீங்க இந்த மாதிரி நிறைய பேரு காதலை மனசுல புதைச்சிட்டு நடக்காதுன்னு இருக்கிறது, அது வேலன் வெறியாட்டனுடைய அது நடந்து நமக்கு வெளியே தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப சண்முகத்துக்கு உள்ள இருக்கிறது வந்து இப்ப இன்னும் இதெல்லாம் நமக்கு இந்த ஊர் சொசைட்டில வெளில நல்லா தெரியுது இல்லையா? இது ஒரு உள் நின்று உடற்றும் நோய்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது அவனை உள் நின்று உடற்றும் ஒரு பிணி. இது ஒரு வெறியாட்டுல தீரக்கூடிய பிணியா? அவன் வந்து நீங்க ஒரு இடத்துல ரொம்ப கரெக்டா அது நீங்க ஒரு சென்டென்ஸ்ல நீங்க சொல்லிருப்பீங்க, அடுத்த தடவை இந்த வெறியாட்டு முடிஞ்ச உடனே நானும் போய் பஸ்ல படிக்கட்டுல நிப்பேனா, ஃபுட்போர்ட்ல நிப்பேனா, என்ன பண்ணுவேன்? அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமா? இல்ல நான் கடைசி சீட்லயே உட்கார்ந்திருப்பானா? கடைசியில நான் அமைதியா, சந்தோஷமா, நிறைவோட கடைசி சீட்ல உட்கார்ந்திருக்கலாம். ஒரு வெறியாட்டு அது அத்தனையும் அப்படி மாறிடுமா? அது அந்த உள் நின்று உடற்றும் அந்த நோய் வந்து என்னைக்காவது வந்து அவனையே
அதாவது அவனுடைய ஆத்மாவையே, அவனுடைய மனசையே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கலாம். இல்லன்னா இந்த மாரி விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் எதிர்பாராத நேரத்துல மிகுந்த வேகத்தோடு பீரிட்டும் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க சொன்ன மாரி கதை சலனப்படுத்துறது இல்ல. இது ஒரேடியா ஒரு வெறியாட்டுலயே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்ல முடியறதில்ல. அது அந்த ஆத்மாக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பத்தை, அது வந்து என்ன என்ன ரொம்ப இந்த கதை வந்து நீங்க சஞ்சலப்படுத்துனீங்கல்ல, சஞ்சலப்படுத்தி ஒரு மாதிரி என்ன வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஆக்கினது. ஏன்னா அந்த ஆன்மாவுடைய தவிப்பு அப்படி அடக்கிட முடியுமா? வெறியாட்டுக்கும் இதுக்குமான படிமம் சரிதான். ஆனா, இந்த மாரி இப்ப நம்ம ரொம்பவே பார்க்கிறோம். அதனால ஏற்படுற நானும் இந்த இளம் வயது இந்த 10 குழந்தைகள பார்க்கிறேன். இந்த தடுமாற்றம் அவங்கள்ல ஏற்படுத்துற அந்த தத்தளிப்பு என்னன்னு எனக்கு ஒரு ஆசிரியையா ரொம்ப புரியுது. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஐயோ! இப்படி போட்டு ஆனா சமூகம் இத விட முன்னேறி இருக்கு. ஆனா அந்த தத்தளிப்பு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சோ, அதனால அப்படி அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்குங்கிறது இங்க சொல்லாம சொல்லப்பட்டிருக்கா? இல்ல அது நான் ஒரு வாசகியா நான் சென்று சேர வேண்டிய இடம் இல்லையா அது? எல்லாத்தையும் நீங்க சொல்ல ம். முடியாது. நீங்க என்ன என்ன அப்படி யோசிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப எனக்கு அதனால தான் இந்த கதை என்ன சஞ்சலப்படுத்தினது ரொம்ப. நன்றி. விஜய். ஆஹ் ஓகே. நம்ம இப்ப லிட்ரேச்சர், நம்ம நம்ம நவீன இலக்கியம், நான் சொன்னது மாதிரி இப்ப மாடர்னிசம் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சா அது வந்து பெரும்பாலும் ஒரு மாதிரி தனிநபர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் நெரேட்டிவ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளபடி சொல்ற மாதிரி இந்த சின்சியாரிட்டி ஒன்று இருக்கும். அப்புறம் அந்த மாடர்னிசம் பீரியடுக்கு அப்புறம் நம்ம போஸ்ட் மாடர்னிசம்னு வந்தது. போஸ்ட் மாடர்னிசம் வந்து எல்லாத்தையுமே வந்து கொஸ்டின் பண்ணும். இந்த கிராண்ட் நெரேட்டிவ்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து ஒவ்வொரு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும், இது ஒவ்வொரு மாதிரி பார்த்தா ஒவ்வொரு மீனிங். ஸோ அதனால அவங்க போஸ்ட் மாடர்னிசம்ல வந்து இந்த ஐரணி, இந்த பேரடி, அதெல்லாம் இல்லைன்னா எழுத்துல விளையாடி பார்க்கறது, அந்த பிளேஃபுல்னஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற இலக்கியம் இது எல்லாமே கடந்து இப்ப புதுசா வர இலக்கியம் எதை நோக்கி செல்லுதுன்னா, இந்த சின்சியாரிட்டி, பேரடி ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபார்ம்டு நெய்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இல்லைன்னா ரென்யூட் சின்சியாரிட்டி. எனக்கு சின்சியரா சொல்லணும், ஆனாலும் இந்த சமூகத்துல இருக்கிற ஐரணி ரெண்டு அதையுமே பின் பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற எழுத்து தான் இப்ப லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸா எழுதப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். இப்ப இந்த கதையில பார்த்தா, இப்ப சங்க இலக்கியம் பார்த்தா எப்பவுமே நம்ம காதுல வந்து ஒரு சப்ளிமேஷன் அந்த இடத்துக்கு கொண்டு போயிரும். யாரு பேசினாலும் அதை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா அதுலயே வந்து இந்த வெறியாட்டுங்கிற மாதிரி செயல்களும் அந்த காதலை விரட்டுறதுக்காகவே அப்பையில இருந்தே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அப்ப இருக்கு. அதே தான் இந்த கதையும் ஒரு பேரலா சொல்லி பார்க்குது. ஸோ ஒரு ஒரு மாடர்னிசம் தன்மையுள்ள ஒரு சின்சியரான லவ் ஆர் அட்ராக்ஷன், அதுவும் இது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ சண்முகம்க்கு வந்து மகேஷ் மேல இருக்கிறது வந்து லிட்ரலா விஷுவலா எக்ஸ்பிளிசிட்டா இது லவ் அட்ராக்ஷன் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுல வந்து ஒரு மாடர்னிசம் மாதிரி ஒரு சின்சியாரிட்டி இருக்கு. அது ஒரு ஐரனியோ பேரடியோ அது கிடையாது. ஆனா அதே இதுல வந்து இப்ப இப்ப நம்ம சமத்துவம் அதெல்லாம் பேசி சொசைட்டி எல்லாமே சொன்னாலும், இந்த பர்டிகுலர் சேம் செக்ஸ் லவ் வந்து ஒரு டபுவாவே இன்னும் சொசைட்டி பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஐரணி இருக்கு. காதலை தூக்கி பிடிக்கிற அதே சமூகம் தான் இப்ப இந்த சில காதலை மட்டும் தப்புன்னு சொல்லி பாக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தையுமே இந்த கதை காமிக்குது. அதாவது ஒரு மாடர்னிசம் தன்மையுள்ள சின்சியரான லவ்வையும் காட்டுது. அதே மாதிரி போஸ்ட் மாடர்னிசம் அந்த இதுல அதை உடைச்சு இப்ப இருக்கிற சொசைட்டில இருக்கிற இந்த மீனிங்லெஸ்னஸ் ஆர் இந்த ஐரனி ஆஃப் த சொசைட்டி அதுவும் காட்டுது. ஸோ இதை தான் நான் வந்து இப்ப இருக்கிற இலக்கியம் காட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எழுதினதுக்கு அப்புறம் தான் இது யோசிச்சு நான் இது மாதிரி நானே ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். பட் அது பொருந்துதான் நினைக்கிறேன், இந்த கதைக்கும் பொருந்தது. அதுவும் இல்லாம கடைசியா நீங்க ஹோப் பத்தி சொன்னீங்க. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நுட்பமானது இருக்கு. நீங்க வெறும் இந்த காதல் வந்து இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்னால அழிஞ்சு போயிருமா அப்படி, இது காதல்ங்கிற கிடையாது. காதலும் தாண்டி அந்த ஒரு உயிரியல் பண்பு அப்படிங்கிறதுனால சயின்டிஃபிக்கா அது அழிஞ்சு போகாது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஆனா இந்த கதையிலே பார்த்தாலும் கடைசியா இருக்கிற பேரா வந்து ஒரு ஹோப் பத்தி தான் அது பேசுது. ஏன்னா சண்முகம் வந்து அவனே வந்து உணர்ந்து
ஒரு நிம்மதியா, மகிழ்ச்சியா இருக்கான். அந்த ஒரு இடத்துல தான் முடியுது. ஸோ அதுவும் வந்து இப்ப இருக்கிற அந்த லிட்ரேச்சரோட ஒரு பண்புன்னு சொல்லலாம். 2த்துமே அதான் இன்ஃபார்ம்டு நெய்விட்டி ஆர் சின்சியாரிட்டியும் காமிக்கும், ஐரனியும் காமிக்கும். அதுக்கு மேல ஒரு ஹோப் அத நோக்கியும் செல்லும். ஸோ அது மாரி தான் நான் இந்த கதைய பார்க்குறேன். இல்ல உங்க ஹோப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இப்படியும் ஒரு கேள்வி இருந்தது. ஐயோ! அப்படி கூட சில பேருக்கு ஆகலாம் இல்லையா? அது அது எனக்கு ஒரு வாசகியா என்னோட கேள்வி. ஓகே. கரெக்ட். உங்க புரிஞ்சது. அந்த ஹோப் தான் நீங்க அந்த ஹோப்ப தவற விடல. ஆனா ஹோப்பையும் மீறி ஒரு சஞ்சலம். அவ்வளவுதான். ம். ஐ மீன் நீங்க இப்ப பேசின இதே மாதிரிதான் அந்த அலாங் ஹோப்ஸ் அண்ட் வாட் நீங்க சொல்றது பத்தி இப்போ நம்ம ஆம், இவ்வளவு நெருங்கி இருக்காங்க அம்மா அப்பா மகேஷ் ஹூ இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்தே அனுகிரகா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ரொம்ப நாள்ல தெரியும் இவங்க கிட்டயே இவங்களே வந்து நம்மள சரியா புரிஞ்சுக்கல ஆர் இவங்க ம். கிட்டயே நம்மளா இருக்க முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்படி லைக் ஒரு வாசகனுக்கு நீங்க இது மூலமா என்ன சொல்ல விரும்புறீங்க லைக் நான் இப்போ இன் எவ்ரி இன்டராக்ஷன் தட் ஐ ஹேவ் வித் சம்ஒன் தட் ஐ see ம். am I judging them too soon or like என்னோட ஒரு திரை இருக்கா அதன் மூலமா நான் உங்களை பாக்குறேன்னா should I be more open and honest in every relationship that I have அப்படி ஒரு கேள்வி எனக்கு வந்தது நீங்க வந்து ஆஸ் அ ரைட்டர் உங்களுக்கு என்ன லைக் டிட் யூ ஹேவ் அ மெசேஜ் டு ஷோ ஆர் லைக் நீங்க வந்து ஜஸ்ட் இது இப்படி இருக்க ஒரு கதை இதுல இருந்து நீ எங்க போறியோ போ அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்களா கரெக்ட் தான். அதான் இப்படி முன்னாடி நான் டச் பண்ண பாயிண்ட் தான். இப்ப இந்த டூஸ்ன்னு போட்டு 10 பாயிண்ட்ஸ் சொன்னா, அது வந்து இந்த வேல்யூ சிஸ்டம், மரபு இலக்கியம் அதுல தான் சேரும். ஸோ நவீன இலக்கியம் வந்து அதான் அது மாரி இதுதான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லாது. அதான் மெசேஜ்லாம் எதுவும் எனக்கு என் என்கிட்ட இருந்து எதுவும் கிடையாது. என்ன சொல்லணுமோ அது கதையில வந்து நம்ப ஒரு வாழ்க்கைய தான் அது காட்ட முடியும். அதுலேருந்து வாசகர் எடுத்துக்கிறதுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு ஐ மீன் எழுத்தாளரா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட பார்வைய பொறுத்து தான் அது எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஆன்சர் நீங்க பண்ணிட்டேனான்னு தெரியல. ஓகே. கைண்ட் ஆஃப் புரியுது நீங்க வந்து இந்த கதையை சொல்லியிருக்கீங்க இதுல இருந்து வாசகன் எங்க எடுத்துன்னு போறாங்களோ யோசிக்க பாருங்களோ அதுக்கு ம். ஸ்கோப் இருக்கு ஆமா. அப்படின்னு அதுவும் இல்லாம அதான் நீங்க உங்களோட உரையில சொன்ன மாரி அந்த நாவல் லைஃப் அது காட்டணும். அதுவும் இந்த மாடர்ன் லிட்ரேச்சரோட இது வந்து திரும்ப திரும்ப ஒரே இத காமிக்காம ஒரு நாவல் லைஃப காட்டுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் லிட்ரேச்சர். ஸோ அதனாலயும் வாசகருக்கு ஒரு புது உலகம் திறக்கலாம். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஒரு தனி மனிதனா பார்த்தா ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த அளவு அவங்களுக்கு இன்னும் ஓப்பனா இருப்பாங்க. ஸோ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி புது புது கதைகள்ல படிக்கிறது மூலமாவும் இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த சங்க இலக்கிய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒண்ணுமே மாறல இந்த உலகத்துல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துதான் இல்ல லைக் அப்படி இருந்திருக்கு பட் நம்ம மானுடம் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு சரியான பாதையில போயிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஆமா ஓவரால பார்த்தா நம்ம இந்த கதைன்னு இல்லாம ஜென்ரலாவே ஐ மீன் சமூகத்துல எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக்கலா நம்ம பொதுவா அது முன்னேறிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம அந்த டைரக்ஷன் நோக்கி தான் போறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதை ப்ராப்ளி ஹோப்ல முடியறதாவும் எடுத்துக்கலாம். ஆமா அது வாசகரோட சாய்ஸ் தான். இல்ல இத பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல. இத பத்தி நம்ம ஓப்பனா பேச முடியறதில்ல. அதுவே நம்ம வளர்ந்திருக்கோம் கொஞ்சம். ஏன்னா போன செஞ்சுரியில வந்து ஸ்லேவரி தப்புன்னே நம்ம யாரும் சொல்லல. அடிமைத்தனம்ங்கிறது வந்து இப்ப இந்த 20ஆம், இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த டைம்ல தான் இதெல்லாம் தப்பு. மனிதனுக்கு மனிதன் எல்லாரும் ஒண்ணுதாங்கிற ஒரு பேச்சளவிலயாவது அது இருக்கு இல்லையா? அதனால நம்ம முன்னாடி போறோம்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆமா. ஆனா இந்த கதை வந்து அதான் இந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷுவல் ஐடென்டிட்டி இஷ்யூ மட்டும் மட்டும் பேசினாலும் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கறதுனால இப்ப 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 100 வருஷத்துல இந்த ஏற்றத்தாழ்வுலாம் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அப்ப ஒரு ஏற்றத்தாழ்வு ஏதாவது இருக்கும். அந்த அப்பயும் இந்த கதையை வந்து தொடர் பத்தி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அதனோட ரெலவன்ஸ் அதான் விளிம்பு நிலையில இருக்குது. எனக்கு அது கரெக்டான வார்த்தையை சொல்லு. விளிம்பு நிலையில இருக்கிற எல்லாத்தையும் இந்த சமுதாயம் நம்ம சொசைட்டி நம்ம அப்படியே அள்ளி விழுங்கிடுது. அந்த இதை ஆட்ட விழுங்குற மாதிரி அது இது எல்லா காலத்துக்கும் ஒரு ரெலவெண்ட் ஆனதுதான். இந்த பர்டிகுலர் இஷ்யூன்னு இல்லை, நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு வரலாம். எல்லாத்துக்குமே அது ரெலவெண்டா இருக்கக்கூடிய தீம் தான் அது. இப்ப இயற்கையாவே அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களே ஒரு குற்ற உணர்வு நம்ம பண்றது தப்புதானோ நம்ம பண்ற அப்படியே அவங்களுக்கும் ஒரு உள்ள சுருங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு சமூகம்லாம் சேர்ந்து வாழும்போது இன்னும் அந்த தடைய வந்து இன்னுமே நம்ம கடக்க முடியும் அவங்க அப்படின்ற மாதிரி. நீங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதை நீங்க சொன்ன பாயிண்ட் தான். 2 ரியலைசேஷன் இருக்கு. அதான் செல்ஃப் ரியலைசேஷன் ஒண்ணு. அதுதான் இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இதுல வந்து இந்த கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளே உண்மையா வெளியில வச்சுக்கிறது. அது தமிழ்ல ஒரு மாதிரி மெய் உணர்தல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அது ஒரு லேயர். அப்புறம் இன்னொன்னு சோஷியல் அக்செப்டன்ஸ்ங்கிறது அந்த 2 லேயர் இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி 2மே முக்கியம். சொசைட்டி அக்செப்ட் பண்ணலனாலும் ஃபர்ஸ்ட் நம்மள நாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது முக்கியம். அதனாலதான் இந்த ஒருவேளை அதுதான் ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை வந்து அதனாலதான் அந்த நான்கிறத பத்தி பேசுறது. அதனாலன்னு சொல்லலாம். ஸோ யாரு உங்களுடைய நான் வந்து எந்த சமூகத்திலேருந்து எவ்வளவு வேறுபட்ட நானா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் முதல் ஸ்டெப். கவிஞர் விஜயகுமாருடைய ஒரு கவிதை இன்னைக்கு வாசிச்சேன். அது என் சின்னஞ்சிறு இலையே அன்றாடம் நான் காண சூரியனை கொண்டு வா, என் சின்னஞ்சிறு கசப்பே பூசாமல் நான் வாழ ஒரு பொழுதை அப்படியே தா. இது வந்து எனக்கு இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அவங்க ஃபீல் பண்றது அப்படித்தானே இல்லையா? கூசாமல் நான் வாழ ஒரு பொழுதை அப்படியே தா. நான் நானா இருக்கணும். அதுதானே விரும்புறாங்க இல்லையா? இந்த கதைய படிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப இத பத்தி நெறைய உரையாடல்கள் எங்க வீட்ல இருந்தது. சார்ந்து நெறைய படிச்சேன் வேற. அதனால ரொம்ப விஜய்க்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இனிய மாலை பொழுதாக்கி விஜய் வந்து இவ்வளோ கருத்துக்களை நம்மட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸ்ரீகாந்த், ஜெயஸ்ரீ ரொம்ப அருமையா பேசுனீங்க. மறக்க முடியாத ஒரு மாலை நேரம். விஜய் வந்து இந்த ஒரு கதை கிடையாது. இன்னும் ஒரு 3 கதை எழுதியிருக்காரு. நீங்க ஒவ்வொரு கதை படிக்கும்போதும் அதுக்கு ஒரு ரொம்பவே ரொம்ப ரசிப்பீங்க. தீவிர இலக்கிய வாசகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால வாசகர்கள் கட்டாயம் அதுவும் சொல்வனம், புனைவுவனம் வாசகர்கள் வந்து கட்டாயம் படிக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில இன்னும் ஒரு ஒரு புனைவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜமீலா. நன்றி. நன்றி. விஜய். நன்றி ஜெயஸ்ரீ, ஜமீல்.